அம்மா அம்மா எந்த நாளுயிரே நீயும் நானும் என்று மாறுயிரே. சரி வேலை பற்றி பாப்போம். அக்கா குரல் மாதிரி இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? பாரு எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னு. நான் கண்டுபிடிச்சறல, எனக்கு தெரியும்ல. உனக்கு தெரியாது இந்த உலகத்துல ஏதாவது உண்டாக்கா? இல்ல தெரியாம தான் கேட்க, ஏதாவது இந்த உலகத்துல இருக்கான்னு கேட்டேன். அப்படி சொல்லுடா என் சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டி சரிக்கா, என்ன எவ்வளவு தரும்? ஏண்டா ஒரு இடத்துல இருக்க மாட்டா? அவன் தவக்கல தான் சொன்னான் இங்க இருப்பேன்னு. அதங்க தேடி வந்தேன். ஆமாக்கா, ஜோலி ஒண்ணும் கிடைக்கல, அதான் பேசாம வந்து உட்கார்ந்துட்டேன். இந்த தண்ணி இனியே பாத்துட்டு இருந்தோம்னா மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் வேலை வெட்டி எங்க கிடைக்குது? கவலைப்படாதடா, அக்கா இருக்கும்போது உனக்கு வேலை வெட்டி கிடைக்காம போயிருமா என்ன? யாருக்கா சாப்பா இந்த கல்ல பையில? ஆமா, இங்க வாழ்றவள ரொம்ப யோக்கியம் பாரு. நீ மட்டும் கல்ல பையலடா, நீ வெளியில தெரிஞ்சிட்ட அவ்வளவுதான். இங்க எல்லாமே கல்ல பையல்வதான்டா. என்ன வெளி பேசம் போட்டுட்டு அலைவானுங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அது சரிக்கா, இந்த காட்டுக்கிறதுக்கு வந்தா சொல்லிட்டு நான் வந்து பாத்துருப்போம்ல. ஆஹா, உன்னை கூட்டிட்டு போதா அக்கா வந்திருக்கேன். எங்க? நம்ம வீட்டுக்கு. என்ன விளையாடுது அக்கா? விளையாடுதானா? நிஜமாவே உன்னை கூட்டிட்டு போக தான்டா வந்திருக்கேன். மாமியாரே, இங்க தான் உட்கார்ந்திருக்கான். மாமியாரா? ஏக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாடா, என் சின்ன தம்பி, என் மாமியார் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. காட்டுக்குள்ள பத்தியா என் மாமியாருக்கு நடக்க முடியல. அதான் எங்க விக்கி தூக்கிட்டு வருவேன். அக்கா என்னக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க? வயசானவங்களை எதுக்குக்கா இங்க கூட்டு வந்த? இல்ல என்னையா பாக்க வரணும்? ஐயோ சொல்லிருந்தா நானே இங்க வந்து நின்றுப்பேன்லக்கா. அப்படி இல்ல, நீ இருக்கிறதுல வந்து உன்னை கூப்பிட்டாதானே உனக்கு மரியாதை. மரியாதை எனக்கு வாக்கா. ஏன்டா நீ உன்னை நீயே தாழ்த்திக்கிறத? டேய், உன்னை விட ஒசந்தவனு எவனும் இல்லடா. இந்த தாழ் மனப்பான்மை தான் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. ஆமா, இங்க பாரு, கடவுள் படைப்புல எல்லாரும் சரி சமம் தான். கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் மனுஷங்க, அவ்வளவுதான். பணக்காரன் ஏழை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் கிடையாடா, எல்லாம் சும்மா. கடவுள் பார்க்கும்போது மனுஷனா மட்டும் தான் பாப்பாரு. அவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் திருடன், இவன் நல்லவன், இவன் கெட்டவன் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாருடா. அந்த படைச்ச கடவுளே நம்மள அப்படி பார்க்காதப்போ நீ ஏன்டா அவளை வசந்தவன்னு பாத்துக்கிட்டு இருக்க? அந்த எண்ணத்தை தூரத்துக்கு போட்டுட்டு நாம மனுஷங்க அந்த எண்ணத்தை மட்டும் கொண்டுட்டு வா. டேய், இன்னைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தெரியுமா? என்னக்கா ஃபங்க்ஷனு? இரு, மாமியார் வரட்டும். அம்மா ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? என்ன என்னக்கா? அம்மா ஏய்யா, ஒரு நல்ல இடமா பார்த்து உட்கார கூடாது? இல்ல என்ன ஏன்டா பதறுத? இல்ல என்ன நீங்களாம் ஒரு கமிஷனரு? அவன் இப்ப கமிஷனரா வரல, எங்க தம்பியா வந்திருக்கான். என்ன எங்க உட்கார்ந்துருக்க? வேலை வெட்டி இல்லைன்னா இங்கதான் உட்கார்ந்துருப்பேன். ஏய் தம்பி, ஒரு வேலை தான் எடுத்து கூடம்டா. அதுக்கு என்ன வேலை வாங்கி கொடுத்துருவோம். என்னடா படிச்சிருக்க? ஐடி படிச்சிருக்கேன். ஐடி படிச்சுட்டாடா? ஏய், அவன் கதையை அப்புறமா சொல்லு. அவன் எங்க கிட்ட சொல்லிட்டான், நான் அப்புறமா உனக்கு சொல்லுவேன். என்ன நீ சொல்லவே வேண்டாம்க்கா. நீ யாரையா தம்பின்னு கூப்பிட்டா நிச்சயமா பின்னாடி பெரிய விஷயம் இருக்கும். பரவாயில்லக்கா. அவனும் என் தம்பி தான், அவன் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான் பாத்தியா? ஐயா, வீட்டுக்கு வானே. என்ன எதுக்கு? என் குழந்தை மகன் தான். இப்போ அவனுக்கு யாரும் இல்லை, இப்போ நம்ம தான் எல்லாமே இருக்கோம். அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே, அதான் யாரும் இல்லைன்னு வத்த வந்துடக்கூடாதே. அதான் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவனும் எப்பவும் வேலை வேலை டென்ஷனு ஓடுனான். இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. அதான் பிள்ளைலாம் சேர்ந்து பிறநாள் கொண்டாடலான்னு முடிவு எடுத்தான். ஓ அக்காவுக்கு நீ வரணுமா? அதான் ஓ செம்பொலி அக்கா ரொம்ப ஆசைப்பட்டா. அளவே செஞ்சுட்டாடா. தம்பி வரணும் தம்பி வரணும்னு அழுதுட்டா. அவளுக்கு நீ வராம ஒரு வாய் சோறு கூட உள்ள போவாதுன்னு சொல்லிவிட்டா. பயவுல ஒரு வாரமா ஒன்னியே நினைச்சிட்டு இருந்திருக்கா பாத்துக்க, எங்க கிட்ட சொல்லல. அவ லேஸ்ல வெளியில காட்டிக்க மாட்டா பாத்துக்க. அவளுக்கு இன்னைக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியல. அதான் வாய் திறந்து புள்ள அழுதுகிட்டே சொல்லிவிட்டா. மனசு கேட்கல. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவன் இல்லம்மா. நான் உங்க வீடுகளுக்கெல்லாம் வரக்கூடாதுமா. என்னையா பேச்சு பேசுற? ஏண்டா ஏன் எதுக்கு? இல்ல பார்த்தம்மா வச்சம்மான்னு இருக்கட்டும்மா. நான் உள்ள வரதுக்குலாம் தகுதியானவன் கிடையாது. உனக்கு எங்க குடும்பத்தை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். நாங்களும் அனாதைங்க தான்டா. எங்க அம்மா தான் எங்களை தத்து எடுத்தாங்க. என்ன சொல்றீங்க?
எங்க வீட்ல இருக்க எல்லாரும் ஒரே குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஒரே ரத்தம் நினைச்சுக்கிட்டு இருக்க. எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு இடத்துல அனாதையா வாழ்ந்தவங்க தான்டா. பின்னாடி நிக்காங்களே இந்த தெய்வம் தான் எங்க எல்லாத்தையும் ஒண்ணு செத்தாங்கடா. இப்ப எங்களுக்கு அனாதைங்கிற எண்ணமே எங்களுக்கு இல்லடா. நாங்க இப்ப அனாதைகளும் கிடையாது. சின்ன தாயவள் தந்தராசாரே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாரே. அந்த கடவுளே இந்த பூமிக்கு அனுப்பின தெய்வம்டா. நம்மள மாதிரி அனாதைகள்லாம் உறவாக்கிறதுக்கு வந்த தெய்வம். தந்தராசாரே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாரே. பல பாடுகளை முட்கள் வழியா நடந்து வந்த வீர பெண்மணிடா. இந்த உலகத்துல அவங்க படாத உபத்திரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் கூட இந்த உலகத்துல வாழ முடியும்னு நிரூபிச்சு காட்டின வீர பெண்மணிடா. நம் சொந்தங்கள் யார் யாரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ. டேய், நம்ம கூட ஒட்டி பிறந்தவங்க தான் உறவுன்னு இல்லடா. நமக்காக கண்ணீர் சிந்துறவங்களும் உறவுதான். சொல்ல போனா ஒட்டி பிறந்தவங்களை விட நமக்காக கண்ணீர் சிந்துற உறவு இருக்கு பாரு, அந்த உறவு தாண்டா வலிமையானது. அந்த உறவுக்கு தாண்டா சக்தி அதிகம். இங்க பாரு, நீ வரலன்னு செம்பாலி உட்கார்ந்து கண்டு ஆடிட்டு இருந்தா பாத்துக்க. எப்படி அனாதையாக முடியும்? எந்திரிச்சு வாயா, வீட்ல ஃபங்க்ஷனு, நீ இல்லாம நடத்துனா நல்லா இருக்காது. வா வாடா. இல்லையா, நான் திருட்டு பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ வாயில இருந்து நீ ஒய்யாம திருட்டு பையன்னு சொன்னியோ அப்பவே நீ குற்றம் இல்லாதவன்னு தெரிஞ்சு போச்சு. நீ வா. ஏய், தப்பு பண்றேன்னு சொல்ல மாட்டான்டா. நீ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்குன்னு தெரியும். நான் தானே கமிஷனரு. வா, எல்லா கேஸும் வெளியில எடுக்க, ஏதாவது வேலை வெட்டிக்கு போலாம். வா. அவனுக்கு அண்ணனை பேசிக்கிட்டு இருக்கான்டா. இங்க பாரு, எங்க மீனாக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தா சரியா இருக்கும். வாடா. இது எங்க வீட்ல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உன்னை எங்க வீட்ல ஒரு ஆளா பாத்துருவாங்க. வாடா, அது எங்க வீட்டு சுபாவம். வா. உனக்கு உன் தமிழ் அக்கா Dress கொடுத்து விட்டுருக்கா. இந்த ஐயோ எங்க வச்சே இரு தாரே. இந்த அவ வீட்ல இருந்துச்சா, அவ மாப்பிளைக்கு யாரோ கொடுத்துருக்காவ. அன்னைக்கே உன் கையில தூக்கி கொடுக்கும்னு நினைச்சிருக்கா, மறந்துட்டா பாத்துக்க. அதான் இந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்து போட்டுட்டு வர சொன்னா. தாயேராலே நீ வர, நீ எழுதாயே தாய் வர. வாடா, ஆளுகிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி. வா. ஆளுக மாதிரி சின்ன பிள்ளை அழுத மாதிரி. டேய், உருவத்துக்குலாம் நீ அழலாமாடா? வா. ஐயோ ஐயோ. வாயா. இல்ல Dress இருக்கு, போட்டு வா. வாயா. சரி, வரேன். ஐயா, இவனுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் பார்க்க முடியாதா? படிச்சிருக்காளாமா? ட்ரைனிங் அனுப்புறேன். ட்ரைனிங்னா? போலீஸ் ட்ரைனிங் அனுப்புறேன். சின்ன பையன் தானே, போலாம். ஏதாவது பார்க்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க. அதான் உன்னால வேலை போட்டு கொடுக்க முடியும்ல? முயற்சி பண்ணி கொடுக்கேன்க்கா. டேய், நீ திருடலடா. போலீஸ். போடுறா வெடியா. டேய், இனி நீ போலீஸ்டா. உன்னை யாரும் திருடன்னு சொல்ல மாட்டாங்க. போலீஸ்டா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டேய், வீட்டுக்கு வா. இந்த வாரமே ட்ரைனிங் அனுப்புறேன். வா. உன்னை இல்லாத சொல்ல மாட்டான். நடக்க போறதா சொல்லுவேன். கிளம்பி வா. எல்லாம் என்னால தானே. ஐயோ, அவசர புத்தியால எல்லாத்தையும் இறந்துட்டேனே. அப்பா, அப்பாவா? ஐயோ.
2 பேரும் சுயநலமா யோசிச்சு முடிவெடுத்தீங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நீங்கள் 2 பேரும் முடிவெடுத்தீங்க, அந்த பிள்ளைக்கு இதில் பங்கு இருக்குன்னு 2 பேரும் யோசிக்காம போயிட்டீங்கல்ல. நீங்கள் முடிவெடுத்தது தப்பு இல்லை. அதை அந்த பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி முடிவெடுத்திருக்கணும். பிறந்ததுக்கப்புறம் அவள் அனுமதியோடு தான் அந்த முடிவு எடுத்திருக்கணும். இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? இதில் பரிதபிச்சு நிற்கிறது அந்த புள்ள தான். புள்ள வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டீங்க. பாப்பா, தமிழ்மொழி வா. டே கிஷோர், உள்ள கூட்டிட்டு வா. சரிங்க. பாவுண்ட அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணிச்சது? ஐயோ கடவுளே, அம்மா, இவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் அக்கா சொல்லி கொடுத்தேன். ஏன்டா, ஏன் இப்படி பண்ணின? என் பிள்ளைகிட்ட பொய்ய சொல்லி வளர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லக்கா. என் பிள்ளைக்கு நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். நாளைக்கு வேற யாராவது சொல்ல மாட்டாங்களா என்ன? அப்போ என் பா என்கிட்ட மறைச்சிங்க, என் பிள்ளை கட்டக்கூடாது இல்ல. என் பிள்ளைக்கு நான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. இப்ப அது பச்சை குழந்தைடா. அது இப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அம்மா அப்பாங்குதே. என்னடா? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் பிள்ளை என் மேல வைக்கிற பாசம் தான்க்கா உண்மையான பாசம். நான் தான் உண்மையான அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வைக்கிறது பாசம் இல்லக்கா. சொல்லி வளர்ப்பேன். நான் உன் வளர்ப்ப போதான்னு சொல்லி வளர்ப்பேன். அப்போ கிடைக்கிற அந்த உண்மையான பாசம் எனக்கு போதுக்கா. ஏமாத்த வேண்டாம்க்கா. குழந்தைங்க ஏமாத்தக்கூடாது. இவனு என்ன பாவம் பண்ணாங்க? மீறி அவங்களை பிரிச்சுட்டு அதுக்காக அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு ஆயிடுவாங்களா? என் பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கட்டும். என் பிள்ளைக்கு எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுக்கா. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம அவ என் கூட சந்தோஷமா வாழணும். அந்த வாழ்க்கையை தான் நான் என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன். உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கடா. தேன்மொழி வா, உள்ள போலாம். அப்பா அம்மா பாத்தீங்களாக்கா, என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கானே. அம்மாதான். அம்மா அப்பா. என் பொண்ணு தான் சந்தோஷமா இருக்கா. தமிழ்மொழி உள்ள வா, கொஞ்சம் தூக்கிட்டே வா. தமிழ்மொழி உள்ள போலாமா? அப்பா வராமல அதெல்லாம் வருவாங்க. ஏ கிஷோர் உள்ள வா. நீ என்ன நின்னுட்டு இருக்க? உள்ள வா. உள்ள வாடா. பொண்ணுத்துல நான் ரொம்ப சுயநலமா முடிவெடுத்திருக்கல. என் கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு என் பிள்ளைய அப்படியே நான் விட்டுட்டேன்ல. இப்ப யோசித்து என்ன பிரயோஜனம்? அத்தை எவ்வளவோ சொன்னாங்க, பொறுமையா இருங்கடா, பொறுமையா இருங்க, காலம் பதில் சொல்லுன்னு. யாரு கேட்டா? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், எல்லாம் சரியா இருக்கும். இல்ல வேற ஏதாவது ஒரு முடிவாவது கிடைச்சிருந்திருக்கும். யோசிக்கல. அந்த நேரத்துல ரிலீஃப் கிடைச்சா போதும் நினைச்சேனே தவிர பின்னாடி இப்படி ஒண்ணு சம்பவம் நடக்கும்னு தெரியாம போச்சு. பொண்ணு தர குற்ற உணர்ச்சியா இருக்கு. என் பிள்ளை அப்பா அப்பான்னு சொல்லும் போது நான் எந்த விதத்துல நீ அவளுக்கு நான் அப்பாவா இருக்க முடியும்? குற்ற உணர்ச்சிதான். காலத்துக்கு உனக்கு இனி குற்ற உணர்ச்சிதான். உனக்கும் மட்டும் இல்ல, அவளுக்கும் தான். நீங்க என்னதான் வெளியில சிரிச்சு பேசி இருந்தாலும் இதுல இருந்து ஒரு காலம் மீண்டு வர முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆற போட்டு தண்டா முடிவு எடுக்கணும். எடுத்த கவுத்தன முடிவு எடுக்க கூடாது. சரி, இனி உங்க பாதை வேற வேற ஆகி போச்சுது. இனி இதை பத்தி யோசிக்க வேண்டாம். உன் பிள்ளைய நான் நல்லபடியா பாத்துக்கல. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உன் மேல மட்டும் நிறைய இப்ப நம்பிக்கையே வருது. சரி, பிள்ளை எதிர்காலத்தை பத்தி பயப்படாத. அவ என் பிள்ளைடா, என் ரத்தமா தான் நான் பாக்குறேன். அவளை வளர்த்து ஆளாக்குவேன். நம்பிக்கையோட சந்தோஷமா இரு. இங்க பாரு, வந்திருக்கவ உனக்கு விருந்தாளி மாதிரி தான். புரியுதா? சரி, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கு அப்படி நினைச்சிட்டு மட்டும் சந்தோஷமா இரு. உனக்கு ஒரு உண்மை தெரியுமாடா? என்னன்னே? அவன் உன்னை தம்பிய மட்டும் இல்லடா, உன்னையும் பிள்ளையா பார்த்த போய்தான்டா இந்த உலகத்துல யாருமே செய்யக்கூடாத தியாகத்தை அவன் பண்ணியிருக்கான். என்ன நீ சொல்றீங்க? நான் சொன்னேன்னு நீ யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சுக்க மாதிரியும் காட்டிக்க கூடாது, சரியா? என்ன நீ சொல்றீங்க? இரு, கிட்ட வந்து சொல்றேன். நீயும் தேன்மொழி தான் உன் குழந்தைக்கு உண்மையா இல்ல. எப்போ அவனுக்கு தான் இந்த குழந்தை நீங்க தத்து கொடுத்தீங்களோ
அப்பமே அவன் இந்த குழந்தைக்கு முழுசா தகப்பனா மாறிட்டான். புரியலண்ணே. எங்க இன்னொரு குழந்தை வந்தா ஆதிரா இந்த புள்ளைய பார்க்காம அனாதையா விட்டுருவாளோன்னு இவன் குழந்தை பெத்துக்காம இருக்கான்டா. அம்மா, அண்ணே, என்ன சொல்றீங்க? ஓ, இவனுக்கு குழந்தை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அவனை பார்த்தா குழந்தை இல்லாத மாதிரியாடா இருக்குதே. அவனுக்கு குழந்தை பெத்துக்க எல்லா திராணியும் இருக்குடா. இப்ப இல்ல, எப்பவும் பெத்துக்க மாட்டான். ஒரு குழந்தைய அனாதையாக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லடா. வராத குழந்தைய பத்தி கவலை இல்லை, இருக்கிற குழந்தைய அனாதையாக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. தனக்குன்னு வாரிசு பூமியில வராம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா இருக்கிற குழந்தைய அனாதையாயிடக்கூடாதுன்னு அவன் தியாகம் பண்ணிட்டான்டா. இதுவே எங்களுக்கு விக்கி சொல்லிதாண்டா எங்களுக்கு இந்த உண்மையே தெரியும். உண்மை தெரிஞ்ச அன்னைக்கு எங்களுக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. விக்கி அண்ணனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தான் பெத்துக்குன்னு ரொம்ப உறுதியா இருந்தான். ஏன்னா அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தனக்கு கல்யாணம் முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது அண்ணனுக்கு குழந்தை இல்லை, நமக்கு குழந்தை இருந்தா அண்ணனை ஊத்துன்னு சொல்லி அண்ணனை அவமானப்படுத்துவாங்கன்னு குழந்தை பெத்துக்காம இருந்தான். அப்பதான் பொண்ணு தர இந்த ரகசியத்தையே சொல்லியிருக்கான். இப்போ இல்லை, எப்பவுமே தனக்கு இனி வாரிசு வராது. எப்போ தேன்மொழி தான் குழந்தைதான்னு சொல்லி எனக்கு கையில் கொடுத்தாலோ அப்பவுமே அது ஏன் ரத்தம், ஏன் குழந்தை. ஆதிரா இந்த குழந்தைய வளர்க்காலோ வளர்க்காம போறாளோ அது எனக்கு தெரியாது. நான் வளர்ப்பேன். அது ஏன் புள்ள, அது ஏன் ரத்தம். ஒருவேளை எனக்குள்ள குழந்தை ஆதிரா வயிற்றுல பிறந்தே ஆதிரா இந்த புள்ளைய ஏற்றுக்காம போயிட்டானா எப்படி தான் பெத்த பிள்ளை மேலே அதிக பாசம் இருக்கும். அந்த தப்பை நான் செய்ய போறதில்ல. இந்த உலகத்தில் நாம அனாதையா பட்ட பாடு போதாதா, இப்போ இந்த குழந்தையும் படணுமா? அதனால இனி நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், நீ சந்தோஷமா பெற்றுக்கடா, இவ தான் என் வாரிசு அப்படின்னு முடிவெடுத்து சொல்லியிருக்காண்டா. பொண்ணு தர யாரு நீவன்? அவன் உன்னை உண்மையாவே கூட போனவனா பார்க்கறான்டா. அவனை மாதிரி உண்மையான பாசக்காரன் இந்த உலகத்துல பார்க்க முடியாதுடா. இங்க பாரு, சந்தோஷமா சொல்றேன், நீ நிம்மதியா சந்தோஷமா வாழு. உன் பிள்ளை இனி அனாதையா ஒரு காலம் மாற மாட்டா. அவன் அப்பாடா. அதனாலதான் உன் பிள்ளைக்கு அவன் சொல்லி வளர்த்துருக்கான். இனி பாரு, உன் பொண்ணு அவனும் எவ்வளோ பாசமா வளருவாங்க அந்த மண்ணில் பாரு. அப்போதாண்டா அது உண்மையான பாசம். அவன் உன் பிள்ளைய எப்படி வளர்ப்பான்னு மட்டும் பாரு. நான் தான் ரொம்ப சீனமா இருந்திருக்கேன். தப்பு பண்ணிட்டேனே. சரி, வருத்தப்படாத. டேய், அவன் ஜெயராஜ் வந்துட்டானே அப்படி. வந்துட்டாமா? நீ ஏன் கண் கலங்கிட்டு நிக்க? அப்பான்னு சொன்னம்மா, பொண்ணு தர செஞ்ச தியாகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. சரி, எல்லாத்தையும் வந்துட்டு சந்தோஷமா உள்ளவா. அம்மா, ரொம்ப சுயநலமா இருந்திருக்கேம்மா. இங்க பாரு, ஒரு வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு வாழ்க்கை தேடுறதா முழுமையான வாழ்க்கைன்னு கிடையாது. அதுதான் சரியான பாதைன்னு கிடையாது. 1000 வழிகள் இருக்குது உலகத்துல. உண்மையான நிம்மதியும் சந்தோஷத்தையும் தேடுறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. உடனே இன்னொருத்தனைய தேடிக்கிட்டு அவங்க கிட்ட சுத்துறதுதான் அதுக்கான தீர்வு இல்ல. மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய 1000 வழிகள் இருக்குடா. உங்க அப்பா என்ன விட்டுட்டு போகும்போது நான் ஒன்னும் துணையை தேடல. என் நிம்மதி எங்கன்னு தேடுனேன். என் குறிக்கோள் எது, என் லட்சியம் எதுன்னு தேடுனேன். ஒரு தேடல இருக்குடா ஒரு நிம்மதி. போய்கிட்டு இருந்தேன், ஒரு பையன் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தான். ஒரு நிமிஷம் அவனையே உத்து பார்த்தேன். அவன் என்னையே பார்த்தான். என்னன்னு தெரியல, என்னையே பார்த்துட்டு இருந்தவன் கண் கலங்கினான். அவனுக்கும் அந்த நேரத்தை தேவைப்பட்டது ஒரு ஆறுதலான ஒரு பார்வை, எனக்கும் அந்த நேரத்தை தேவைப்பட்டது ஒரு ஆறுதலான ஒரு பார்வை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோம். அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மான்னு சொல்லி பிச்சை கேட்காத, எழுந்து வான்னு கூப்பிட்டு வந்தேன். அன்னைக்கு புள்ள அவனை கூட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கூலா அலைஞ்சேன். எங்கேயுமே யாருமே அவனை சேர்த்துக்கல. அன்னைக்கு அவனை கூப்பிட்டு அப்படி சுத்திட்டு இருந்த நேரத்துல என் மனசுல என்ன வலி இருந்ததுங்கவே நான் மறந்துட்டேன். அவனை ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தணுங்கிற எண்ணம் மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஒவ்வொரு வாத்தியார் காலையா விழுந்து பார்த்தேன், யாரும் சேர்த்துக்கல. அனாதையா, எந்த எவிடன்ஸ் இல்ல, தாய் தப்பம் பேர் இல்ல, அது இல்ல, ஜாதி பேர் இல்ல, அந்த பேர் இல்ல, இந்த பேர் இல்லன்னு தட்டி கழிச்சாங்க. அப்பதான் முடிவு பண்ணேன், எதுக்கு ஒரு காலையா விழுந்துக்கிட்டு நாமளே என்ன ஆரம்பிச்சிட்டேன் என்ன அப்படின்னு அதுக்கான முயற்சி பண்ணினேன். இங்க எனக்கு துணை தேவைப்படல. அடுத்து பள்ளிக்கூடத்தை எப்படி உருவாக்குங்கிறதா என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அதுக்கான முயற்சியை நான் இறங்கினேன். அப்படி தேடல இருக்குது பாரு ஒரு நிம்மதி. உருவாக்குனேன், பள்ளிக்கூடத்தை உருவாக்குனேன். அந்த பையனை அந்த ஸ்கூல்ல நான் சேர்த்தேன். இன்னைக்கு படிச்சு நல்ல போஸ்டிங்ல இருக்கான். ஒன்னே மாதிரி தான். இப்படி எத்தனையோ பிள்ளைங்களை நான் உருவாக்குனேன். அதுல தான்டா உண்மையான நிம்மதி இருக்குது. அடுத்த துணையை தேடுறதுல இல்ல. அதுக்காக நான் துணையே வேண்டான்னு சொல்லல. அவசியம் தேவைப்பட்டுச்சுன்னா தேடி இருக்கலாம். ஆனா அதுதான் நிம்மதின்னு போறதான் தப்புன்னு சொல்றேன். ஒரு திருப்பு நம்ம துணை தவறிட்டுனா அதுக்கப்புறம் அமையறதெல்லாம் நமக்கு மனநிறைவை கொடுக்குன்னு உறுதியா சொல்ல முடியாது.
அதுக்கப்புறம் வாழ்க்கையில வர்றது பதட்டமும் பயமும் திகிலும் சந்தேகங்கள் தான். யாரு நீ? சேராஜுக்கு பிறந்த நாள்ல அதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அநேகமா நீ நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவான். நீ என்ன பாத்திருக்கியா? யாரு நீ? அதான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட் அம்மா இப்ப என் தம்பியா மாறிட்டான். ஏன் சொல்லு பாப்போம். ஏன்? அதான் அன்னைக்கு லேத்த என் மாமியாரு அவன பையனை தத்து எடுத்துட்டாவல்ல. அவன் இனிமேலே இந்த வீட்டு கடைக்குட்டி தம்பிடா. தம்பியா? ஆமா, புது வரவு. டேய் தம்பி, உள்ள வாடா. அம்மா பொண்ணு எங்க போனா? எல்லாம் பொண்ணு தர. என்னப்பா? ஏய், சீக்கிரம் வெளியில வாடா. டேய், நீ என்ன நின்னுக்கிட்டு? நீ உள்ள வா. என்னடா பாக்க? இவெல்லாம் உன் அண்ணன் தான். இவன் அந்த 14 கேஸ் இருக்கு அவன் தானே? டேய் கிசரு, இவன் யாரு தெரியுமா? அது வந்து நான் அதான் சொல்லுவேன். இவன் போலீஸ். டேய் விக்கி, நீ சொல்லுடா. இவன் போலீஸ் தானே? போலீஸா? மீனாக்கா சொன்னா சரியா தான் இருக்கும். போலீஸ் தான். ஆமா, போலீஸ் தான். கான்ஸ்டபிள் ட்ரைனிங் போட்டிருக்கேன். தர கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துரு. சரி. ஏய், உன் ரெக்கமெண்ட்ல தான் நான் போட்டிருக்கேன். யார் ரெக்கமெண்ட்லையா? அப்படியாண்ணே, சரிண்ணே. சரி, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. எல்லாத்துக்கும் ஒண்ணு போல தான் ட்ரெஸ். இது எப்போ? தமிழக்கா ஏற்பாடு. எல்லாத்துக்கும் ஒண்ணு போல தான் ட்ரெஸ்ன்னு சொல்லி எடுத்து கொடுத்தா. எல்லாத்துக்கும் கரெக்டா தான் எடுத்து வச்சிருக்கா. போடு. ஆமா, டா இந்த தம்பி கூட போட்டுருக்கான் பாரு. தம்பி தம்பிங்க அவன் பேரு ராஜா. என்னது? என் தம்பி வந்துட்டானா? தம்பி! அடி மல்லம்மா வா, உன் தம்பி வந்தாச்சு. என் புள்ளட்டி அவன். டேய், நான் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கணும், சரியா? இங்க பாரு, உன் மேல கொல்ல பாசம் வைப்பா. ஆனாலும் நீ என் மேல கொல்ல பாசம் வைக்கணும், சரியா? என்னடா பேருந்து பண்ணிக்க? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக உனக்கு பழகிரும். டேய், சும்மா சகஜமா இல்லடா. இனிமேல் இது உன் வீடு. சரிடா, வீட்டுக்குள்ள போ. நான் ஒண்ணு சொல்றேன், என் பிறந்த நாள் இருக்கட்டும், முதல்ல இன்னைக்கு அவன் பிறந்த நாளை கொண்டாடுவான். வந்துட்டியாடா? நீ என் கண்ணுக்குள்ளே நின்னடா. ஏன்டா தங்க கண் கலங்குத? ஒண்ணு இல்லக்கா. ஆமா, நான் தான் ஏற்கனவே பிறந்த இந்த வீட்டுக்கு வந்துட்டேனே. அவன் தானே முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இன்னைக்கு அவன் பிறந்த நாளா இருக்கட்டுமே. அதுக்கு என்ன 2 கேக்கா வாங்கி வெட்டிடுவோம். சரி, இங்க நின்னது போதும். வாங்க எல்லாரும் உள்ள போய் கேக் வெட்டலாம். புள்ளிலாம் தட்டுங்கையுமா நிக்காவ, எப்போ கேக்க வெட்டி கொடுப்போன்னு. வாடா, கேக் வெட்ட வா.